வார்த்தைக்கு நாம் போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அருமையானவர்களே, தமிழிலும் இங்கிலீஷிலும் நாம் படித்தோம். இங்கிலீஷ் பைபிள்ல சிலுவை பற்றி உபதேசம் என்ற அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, the message of the cross. the message of the cross என்றால் சிலுவை பற்றிய செய்தி, சிலுவை பற்றிய செய்தி என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்கப்படுகிறோம். ஆண்டவர் சிலுவையில இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன செய்தி என்று நாம் பார்க்க போகிறோம். the message of the cross. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு the message of the cross, சிலுவையின் செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆமென். அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது, நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்ற போகிறது. அப்படி என்ன செய்தி சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறதா. சிலுவை பற்றிய செய்தி கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இங்கிலீஷ்ல பவர் ஆஃப் காட், தேவ வல்லமை. அதுல தான் தேவ வல்லமை. அப்போ தேவ வல்லமை எங்க இருக்குதுன்னா செய்தியில தான் இருக்குது. ஹல்லேலூயா. எங்க இருக்கு தேவ வல்லமை? பவர் ஆஃப் காட் இஸ் இன் தி மெசேஜ். which message? மெசேஜ் ஆஃப் கிராஸ். அந்த தேவ செய்தி எங்க இருக்குது? அதாவது தேவ வல்லமை எங்க இருக்குது? தேவ செய்தியில இருக்குது. அப்போ சிலுவையில இருந்து ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லும் போது அந்த செய்தி கெட்ட பொருளுக்கு பைத்தியமா இருக்கலாம். இட்ஸ் a foolishness. those who are perishing, அழிந்து போகிறவர்களுக்கு, கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமா தோன்றுது. இன்னைக்கும் பாருங்க, இந்த இயேசுடைய அன்பை பத்தி நம்ம சொல்லணும்னா, சிலுவைக்குரிய அன்பு பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது பைத்தியமா நினைக்கிறாங்க. புரியல, அவங்களுக்கு அது விளங்கல. ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனுக்கு தேவனுடைய காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல 40ஆம் வசனத்துல நாம் படிச்சு பார்ப்போம்னால் பவுல் சொல்லுகிறார், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் நான் ஒரு கிரியை செய்ய போகிறேன், ஒருவரும் விவரிக்க முடியாத ஒரு கிரியை, ஒருவரும் விவரித்து உங்கள் சொன்னாலும் அதை நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், அந்த நாட்டில் ஒரு கிரியை நான் செய்ய போறேன். தேவன் சொல்லுகிறார், ஒரு கிரியை நான் செய்ய போறேன், ஒருத்த விவரித்து சொன்னாலும் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம விவரித்து சொன்னாலும் கிருபையினால தேவன் உங்களை ரட்சிக்கிறார், விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கிறார் என்று நாம் சொல்லுவோமானால் அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. சிலுவை பற்றிய அன்பை நாம் சொல்லுவோமானால் அது எப்படி? சிலுவையில எப்படி தெய்வம் மறிக்க முடியும், சாமி எப்படி மறிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. It is the power of God, those who are saved. நாம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்படி ஆண்டவர் என்ன செய்தி சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சிலுவையில ஆண்டவர் 7 வார்த்தை சொன்னார். அந்த 7 வார்த்தையும் 7 செய்தி. ஆமென். அந்த 7 வார்த்தை பாத்தீங்கன்னா விலையேறப்பட்ட வார்த்தை. இயேசு சுவாமி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசக்கூட முடியாது. அந்த சிலுவையில 2 கால்கள் ஒன்றாக வைத்து ஆணி அடித்திருக்கிறார்கள், 2 கரங்களும் ஆணி அடித்திருக்கிறார்கள். மூச்சு விடுவதற்கு கூட முடியாதாம். இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், மூச்சு பேசவே முடியாது. ஆனால் அந்த மூச்சு விடுவதற்கு கூட முடியாத சமயத்துல 7 பொன்னான வார்த்தைகளை, ஹல்லேலூயா, 7 மலர்களை ஆண்டவருக்கு, மலர்களை போல 7 வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். அந்த 7 வார்த்தை 7 செய்தியாக புறப்பட்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. முதல் வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பின் செய்தி. என்ன செய்தி? மன்னிப்பின் செய்தி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். ஆமென். குற்ற மனசாட்சியோட சபை வாழ தேவையில்லை. இன்றைக்கு பிசாசு அநேகரை சந்தோஷம் இல்லாமல் பண்ணிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? தங்களுடைய பாவங்களை எப்போதும் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டான் பிசாசு.
கடந்த கால பாவத்தையே யோசிச்சுக்கிறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இதை செய்துட்டேனே, ஆண்டவர் என் உண்மையில மன்னிச்சிருக்கிறாரா அப்படி குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின்படி உங்களுடைய எல்லா கடந்த கால பாவங்களும், நிகழ்கால பாவங்களும், எதிர்கால பாவங்கள் அத்தனைக்காகவும் ஆண்டவர் பலியாக மாறி உங்களை மன்னித்திருக்கிறார். வேதம் சொல்ல உங்கள் பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. ஆமென். உங்கள் பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் அநியாயங்கள் நினைக்கப்படுவதில்லை. எதன் மூலமாய்? சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தது மூலமாய். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை என்ன? ஆண்டவராகிய தேவன் அந்த திருடன் சொல்றான், ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கே. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். நம்பிக்கையின் வார்த்தை, நம்பிக்கையின் செய்தி. the message of hope. first the message of forgiveness, மன்னிப்பின் செய்தி. இரண்டாவது the message of hope, நம்பிக்கையின் செய்தி. இன்றைக்கே உன் ஜெபத்திற்கு, அருமையானவர்களே, நாளைக்கு அல்ல, இன்றைக்கே பதில் கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் ஜெபத்திற்கு இன்றைக்கே பதில். அந்த கள்ளன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கே என்னோடு கூட இருப்பார். மகனே நாளைக்கு வாப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல. இன்றைக்கே நம்முடைய ஜெபத்திற்கு இன்றைக்கே பதில் கிடைக்கும். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், சரி பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன், வருஷம் முழுசும் ஜெபிச்சுக்கிறேன், மாசக்கணக்கில் ஜெபிக்கிறேன், இன்னும் பதிலே வரலையே. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம காத்திருக்க ஏன் தெரியுமா செய்யறாரு? நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்ன்றதுக்காக. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. அவர் இன்றைக்கே செய்கிற தேவன். ஆனால் நம்ம விசுவாசம் இன்னும் மேலே வர வேண்டும், விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் சம்டைம்ஸ் சில நேரங்களில் மாத்திரமே அவர் தாமதம் செய்கிறார். ஆனா அநேக நேரங்களில் இன்றைக்கே அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கையின் செய்தி. மூணாவது வார்த்தை ஆண்டவர் என்ன பேசினார்? தாயை பார்த்து, மரியாதை பார்த்து, அதோ உன் மகன். யோவானை பார்த்து, அதோ உன் தாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது எந்த செய்தி? பாசத்தின் செய்தி. ஆமென். the message of affection, the message of love, பாசத்தின் செய்தி. ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறார். குடும்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை நீ கிறிஸ்துவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா, என் வீட்டாரே சத்துரு பிரதர். வீட்டுல யாருன்னா எதனா திட்டா, வீட்டுல யாருன்னா எதனா சண்டை போட்டா என்ன சொல்லுவாங்க? என் வீட்டாரே சத்துரு பிரதர். ஆனா தேவன் எதற்காக தான் அந்த வார்த்தை சொன்னாரு? சுவிசேஷம் ஒரு குடும்பத்துல நுழையும் போது, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படல, ஒரு வாலிபனை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. யாரோ ஒருத்தரை ரட்சித்தாருன்னா எல்லா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் அந்த ரட்சிக்கப்பட்ட மகனுக்கு எதிராக இருப்பாங்க. நீனா ஜெபிக்கிறது, நீனா அந்நிய பாஷை பேசுறது, நீனா பைபிள் எடுக்கிறது, நீனா சர்ச்சுக்கு போறது, போ வீட்டை விட்டு வெளியே போ. நிறைய பேர் வீட்டை விட்டு துரத்து இருக்கிறாங்க. எத்தனையோ வைரக்கமான குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்கலாம் வீட்டை விட்டு வெளியே துரைத்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் சத்ருவா மாறிடுவாங்க. அப்பதான் வீட்டார் எப்படி மாறிடுவாங்க? எப்போ? சுவிசேஷம் ஒரு குடும்பத்துல நுழையும் போது, சுவிசேஷனால ரட்சி. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சண்டை போட்டுக்குன்னா என் வீட்டாரே சத்ரு எனக்கு அப்படின்னு புலம்பி நிற்பாங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படி எழுதி வைக்கல. வீட்டார் சத்ருக்களா வாழணும்னு தேவன் விரும்பல, பாசமா வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசமா இருக்கும், பிள்ளைகள் பெற்றோர் மீது பாசமா இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாசமா இருக்கணும் தான் பாசத்தின் வார்த்தையை ஆண்டவர் பேசினார். பாசத்தின் செய்தி. அதோ திக்கற்றெல்லாம் ரெண்டு பேரும் இல்ல, மரியாதை பார்த்து ஒருவேளை மகனை எடுக்கிறேனே என்று அவங்க பயந்து கொண்டிருப்பாங்க. அப்போ சொன்னார், அதோ உன் மகன். யோவானுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தார். என் ஆண்டவர் என்னை விட்டு போயிடுறாரேன்னு சொல்லும் போது, அதோப்பா உன் தாய், உனக்கு தாய் இல்ல, தாயை ஏற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நாலாவது வார்த்தை என்ன? நாலாவது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இது என்ன செய்தி? தவிப்பின் செய்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவிப்பின் தவிக்கிறார் ஆண்டவர். அந்த தேவ பிரசனத்தை இழந்து தவிப்பின் செய்தினா அப்படியே தவிக்கிறது. ஏதோ ஒரு இழந்த ஒரு இழப்பின் மத்தியில எப்படி தவிக்கிறாங்க, அந்த அந்த வேதனையின் அந்த அந்த வியாகுலப்படுறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவர்
தேவ பிரச்சனத்தை இழக்கிற அந்த சமயத்துல தவிக்கிறாரு. அந்த தவிப்பின் மத்தியில தான் அந்த வார்த்தை வந்துச்சு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இதுவரைக்கும் ஆண்டவர் பிதாவே என்று சொல்லிக் கொண்டு வந்த தேவன் இயேசு சுவாமி அந்த சமயத்துல என் தேவனே என்று சொல்லுகிறார். காரணம், நமது சார்பில் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். எப்படிப்பட்ட செய்தி, தவிப்பின் செய்தி. அதில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், இந்த உலகத்துல நிரந்தரமாய் நாம் கைவிடப்படாமல் இருக்க தற்காலிகமாய் இயேசு கைவிடப்பட்டார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் இயேசு நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக, தேவன் நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக சில வினாடிகள், சில நிமிஷங்கள் இயேசு கைவிடப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அஞ்சாவது என்ன செய்தி? ஏக்கத்தின் செய்தி. ஆமென். ஏக்கத்தின் செய்தி என்றால் தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? தாகமா இருக்கிறேன். ஆமென். என்ன தாகம்? ஆண்டவருக்குள்ள ஒரு ஏக்கம், ஆத்ம தாகம். அதனால்தான் இயேசுவாமியை கூட பாருங்க, ஆத்துமாக்களை ஒரு ஆதாயப்படுத்துவதில் சிறந்த ஒரு மாதிரி இயேசுவாமி. பெருங்கூட்டத்துக்கும் அவர் செய்தி அளித்தார், தனிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கும் உட்கார்ந்து கொண்டு செய்தி அளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, யாராவது பிரசங்கரை அழைக்கும் போது என்ன சொல்றாங்க, எத்தனை பேர் உங்க சர்ச்சைக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க, கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் வராங்க அப்படின்னு சொன்னா பார்க்கலாம் இரு பிரதர், ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்முடைய எஜமான் என்ன சொல்றாரு தெரியுங்களா? 2 பேர் ஆகிலும் 3 பேர் ஆகலும் என் நாமத்துல கூடி நான் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஆத்ம ஆதாயம் என்பது பெருங்கூட்டத்துக்கு மாத்திரம் பேசக்கூடாது. பெரிய ஸ்பெக்டாகுலர் 10,000 20,000 பேருக்கு மாத்திரம் ஆண்டவருடைய செய்தியின் மூலமாய் ஆத்மாக்களை ரட்சிக்க முடியும் என்று நினைக்க கூடாது. பர்சனல் இவாஞ்சலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனலா ஒரு மனுஷனை போய் சந்தித்து ஏசாமியை பற்றி சொல்லி அப்படி ஆதாயப்படுத்துவதில் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மாஸ் மீட்டிங் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க யோசித்து பாருங்க. நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் ஏசாமி சிறந்தவர். ஆமே. சமரிய பெண்ணை ஆதாயப்படுத்தினார், நிக்கதோமியை கர்த்தர் ஆதாயப்படுத்தினார். தனிப்பட்ட முறையில 38 வருஷமா வியாதியை கடந்த மனுஷனை கர்த்தர் ஆதாயப்படுத்தினார். கடைசி அந்த நிமிஷம் வரைக்கும் சிலுவையில தொங்கி கூட அந்த சமயத்துல கூட பக்கத்துல இருக்க திருடனை ஆண்டவர் ஆதாயப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆத்மா என்னதான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இது என்ன செய்தி? ஏக்கத்தின் செய்தி. அடுத்து 6வது வெற்றியின் செய்தி. The message of victory. வெற்றியின் செய்தி. என்ன வெற்றி சொன்னா? இட் இஸ் finished. முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் வெற்றியின் செய்தி முழக்கமிட்டார். கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள், அந்த ரோம போர்ச்சவர்கள், அங்க இருக்கிற எதிரிகள், சத்ருக்கள் எல்லாமே நினைச்சாங்க, இவர் பினிஷ் ஆயிட்டாரு, அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இத்தனை வருஷமா தொல்லை கொடுத்திருந்த மனுஷன் முடிந்து விட்டான் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருந்தாங்க. கீழே இருக்குங்க அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது மேல இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில துவங்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இட் இஸ் finished, முடிந்தது என்று சொல்கிறார். ஆமென். ஆழமான அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் முடித்திருக்கிறார். இனி செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. பழைய ஏற்பாடு காலத்துல பலி செலுத்தும்படியாய் ஆசாரியர்கள் நாள்தோறும் நின்று கொண்டே இருப்பார்களாம். ஏன்னா அவன் பாவம் செஞ்சு என்ன பண்ணுவான்? ஆடுகளை கொண்டு வருவான், மாடுகளை கொண்டு வருவான், பலிகளை கொண்டு வருவான். ரெஸ்டே கிடையாது, உட்காரவே முடியாது பிரதான ஆசாரியரால. அங்க இருக்கிற எல்லா ஆசாரங்களும் உட்கார முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக பலி செலுத்தி இன்றைக்கு பிதாவின் வலது பார்ஸ்ல நிரந்தரமாய் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள், எல்லாம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தி புக் ஆஃப் ஹீப்ரூ, எபிரேயருக்கு நிருபம் 11:10 அதிகாரம். எபிரேயருக்கு நிருபம் 10 அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறாயும் நிற்பான் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நின்று கொண்டே இருப்பார்கள். இவரோ என்றால் யாரு? இயேசு கிறிஸ்துவோ. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நின்று இருக்கிறார் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உட்கார்ந்து இருக்கிறார் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஆமென். நாள்தோறும் நின்று கொண்டிருப்பார்களாம். அன்பினிஷ்ட் ஒர்க்,
பழைய ஏற்பாடுல பழைய உடன்படிக்கல there was unfinished work. பலி செலுத்தி கொண்டே இருந்தான், பினிஷே இல்லை. ஆனா ஆண்டவர் பினிஷ்ட் என்று ஏன் சொன்னார்னா, பலியை ஆண்டவர் பினிஷ் பண்ணிருக்கார். அல்லேலூயா. ஒரே பலி செலுத்தி எல்லாத்துக்கும் பாருங்க, இவரோ பாவலுக்காக ஒரே பலியை செலுத்தி, அந்த ஒரே பலி என்ற வார்த்தை ஆண்டலம், ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாதத்துல உட்கார்ந்தார். ஆமென். சில டைம்ல பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய பில் வரும். அந்த பில் கட்டணும், இந்த பில் கட்டணும், போராட்டம் இருக்கும், இதெல்லாம் கட்டணும். அந்த நம்ம தேவையெல்லாம் சந்திக்கும் போது எல்லா பில்லும் கட்டிட்டு ஒரு பெருமூச்சு விடவும் பாருங்க, அப்பாடா நிம்மதியா உக்காடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இயேசு சுவாமி நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு எங்க உட்கார்ந்து இருக்காரு? பரலோகத்துல நமக்காக உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் முடிந்தது, என் பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே முடிந்தது, பினிஷ்ட், முடிஞ்சிச்சு என்று சொல்லி ஆண்டவர் தம் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஆமென். இது விவரமா சொன்னோம்னா நேரம் போதாது, ஆழமான வார்த்தை. அடுத்து கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை. ஆண்டவர் என்ன சொன்னார்? 7வது செய்தி ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆவியை பிதாவே, என் ஆவியை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இது என்ன செய்தி? அர்ப்பணிப்பின் செய்தி அல்லது ஒப்பு கொடுத்தலின் செய்தி. த மெசேஜ் ஆஃப் டெடிகேஷன், த மெசேஜ் ஆஃப் கமிட்மெண்ட். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆவியை பிதாவே உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இதே போல ஒருத்தர் ஜெபித்தாங்க. யார் தெரியுங்களாங்கோ? ஏசாமி மாதிரியே ஒருத்தர் பைபிளை ஜெபித்திருக்காங்க, ஸ்தேவான். ஆமென். ஸ்தேவான சாகடிக்கும் போது கல்லறிஞ்சு சாகடிச்சாங்க இல்லைங்களா? ரத்த சாட்சியம் மறிச்சார் ஸ்தேவான். அப்போ இதே மாதிரி தான் ஏசாமி மாதிரியே அவர் ஜெபித்தார். தேவனே, இந்த பாவங்களை இவங்க மேல் சுமத்தாதிரும், என் ஆவியை உன் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அது எதை காட்டுது என்றால், அதாவது கமிட்மெண்ட், ஒரு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே, நீங்க அனுப்பின சித்தத்தை நான் செய்துட்டேன், நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செய்துட்டேன், இப்போ நான் உயிரை விட போறேன், என் ஆவியை நான் விட போறேன், என் ஆவியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வார்த்தை ஆண்டவர் சொன்னார், என் ஆவியை, இந்த கமிட்மெண்ட், அதாவது ஒப்பு கொடுத்தலின் செய்தி. இந்த 7 செய்தியை சிலுவையில இருந்து ஆண்டவர் பேசுறார். ஹல்லேலூயா. கம்யூனிகேட் பண்ற உலகத்துக்கு, இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படித்தான் இந்த செய்தி என்று சொல்லி.